ओम शांति अव्यक्त समिज्ञை 16 मार्च 2024। जो मुरलीधर बाप की मुरली सुनकर अतीन्द्रिय सुख के झूले में झूलते हैं, उन्हें मुरली के साज से अविनाशी दुआ की दवा मिल जाती है। वे तंदुरुस्त, मंदुरुस्त, मस्ती में मस्त हो बेपरवाह बादशाह बन जाते हैं। பாபா சொல்லார், யார் முரளிதரராகிய பாபாவினுடைய முரளியை கேட்டு அதனுடைய அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலிலே ஊஞ்சல் ஆடுவார்களோ அந்த குழந்தைகளுக்கு அந்த முரளியின் இசையின் மூலமாக அழிவற்ற ஆசீர்வாதங்கள் என்ற மருந்து கிடைத்து விடுகிறது. பாபா என்ன சொல்லார், முரளியினுடைய இசைதான் நமக்கு அழிவற்ற ஆசீர்வாதங்கள் அல்லது அழிவற்ற மருந்து. அப்போ முரளியிலிருந்து சக்தியை எந்த குழந்தைகள் எடுத்துக்கிறாங்களோ அவர்களுக்கு அதீந்திரிய சுகமும் கிடைக்கிறது, அதோட கூட அது ஒரு மருந்தினுடைய காரியத்தையும் செய்கிறது. வே தந்துருஸ்த் மந்துருஸ்த் மஸ்தி மே மஸ்த் ஹோ பேப்பர்வா பாத்ஷா பன் ஜாத்தே ஹை. அவர்கள் உடலாலும் ஆரோக்கியமாக, மனதினாலும் ஆரோக்கியமாக மற்றும் அந்த போதையிலே இருப்பவர்களாக மிகவும் மகிழ்ச்சியிலே கவலையற்ற சக்கரவர்த்திகளாக ஆகிவிடுவார்கள். உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். சதா அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்த மனநிலையில கவலையற்ற சக்கரவர்த்தி நிலையிலே இருப்பாங்க. वे स्वयं को बाप के सर्व खजानों का मालिक, स्वराज्य अधिकारी, बेगमपुर का बादशाह अनुभव करते हैं. அவர்கள் தங்களை தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானர்களாகவும் மற்றும் சுயராஜ்ய அதிகாரியாக கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தியாக அனுபவம் செய்வார்கள். எது ஒன்று நடந்தாலும் அது அவர்களை பாதிக்கிறது கிடையாது. சுயராஜ்ய அதிகாரி ஸ்திதியில, அதே சமயம் கவலையற்ற சக்கரவர்த்தி என்ற நிலையிலே அவர்கள் இருப்பாங்க. சங்கம் யுக பருகி படே தே படே பாத்ஷாவோं की சபா लगती है. சங்கம யுகத்தில்தான் மிக பெரியதிலும் பெரிய, உயர்ந்ததிலும் உயர்ந்த பாதுஷாக்களினுடைய சபையானது ஏற்படுகின்றது. किसी भी युग में इतने बादशाहों की सभा नहीं होती है. வேறு எந்த யுகத்திலும் இத்தனை சக்கரவர்த்திகள் நிறைந்த சபை என்பது ஏற்படுவது இல்லை, கூடுவது இல்லை. பாபா நம்ம எல்லாரையுமே, அவருடைய குழந்தைகள் நாம எல்லாருமே கவலையற்ற சக்கரவர்த்திகள் என்ற ரீதியில பார்க்கிற காரணத்தினால நாம எல்லாரும் எப்போ ஒன்றாக கூடுகிறோமோ அந்த சபை அத்தனை சக்கரவர்த்திகளுடைய சபை. இந்த மாதிரி வேறு எந்த சபையிலையும் இத்தனை சக்கரவர்த்திகள், பல ஆயிரம் சக்கரவர்த்திகள், கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஒரே நேரத்தில் அமர்ந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறத பாபா சொல்றாரு. அதனால சங்கம யுகமே சுயராஜ்ய அதிகாரி, கவலையற்ற ஊரின் சக்கரவர்த்தியாக நம்மை ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, முரளி என்ற பாபாவினுடைய அந்த இனிமையான மகா வாக்கியம் தான் கவலையற்ற நிலைக்கும் ஆன்மீக போதையிலே நம்மை நாம தக்க வைப்பதற்கும் ஆதாரமாக இருக்கு. அதனுடைய ஆதாரத்துல அந்த ஞான ரத்தினங்கள் நமக்கு அந்த கவலையை மறப்பதற்கு அல்லது கவலையை தீர்த்து நிவாரணம் செய்வதற்கு என்ன வழி என்பதை நமக்கு கண்டிப்பாக தினந்தோறும் சொல்லிக் கொடுக்கிறது. எனவே நாம இதனுடைய பயன்பாட்டை நன்றாக புரிஞ்சுக்கிட்டு கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.